நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் அறிவித்த இந்த திட்டத்தை, நகர்ப்புற மக்கள் தூய்மை இயக்க திட்டத்தை இன்றைக்கு வெற்றிகரமாக 72வது நிகழ்வாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் மாதத்தில் 2 நாட்கள், சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை, 4வது சனிக்கிழமை நம்முடைய கோட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்வு செய்து அந்த பகுதிக்கு தன்னார்வலர்கள், அப்பகுதி மக்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள், பணியாளர்கள் அனைவரும் அங்கு சென்று அந்த பகுதியில தீவிர தூய்மை பணியை மேற்கொள்வது மற்றும் மக்கும் குப்பை, மக்காத குப்பை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, டெங்கு நோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது, நகர்ப்புற சுகாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலே அனைத்து நடவடிக்கைகளையும் செயல்படுத்துவது என்று நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதன் விளைவாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். இந்த தெருவிலேயே கிட்டத்தட்ட 3 குப்பை தொட்டிகள், 2 பொது தெருவிலே, கார்பெட் தெருவுக்கு முன்பு தம்பி காளிமன் தெரு ஒரு குப்பை தொட்டி இருக்கும். இங்கு புதுத்தெரு திருப்பத்திலே ஒரு குப்பை தொட்டி இருக்கும். புதுத்தெரு 2 திருப்பத்திலே ஒரு குப்பை தொட்டி இருக்கும். தினமும் மழை போல் அங்கு குப்பைகள் இருக்கும். அந்த குப்பையை நாய்கள், தெருநாய்கள் இழுத்துக் கொண்டு வந்து ஒவ்வொரு இல்லங்களும் முன் போடும். சாக்கடைகள் அந்த குப்பைகள் சென்றுவிடும். அதனால் சாக்கடை நீர் தடைப்பட்டு நிற்கும். மழை காலங்களிலே மழை நீர், சாக்கடை நீர் தடைப்பட்டு நிற்கின்ற காரணத்தால் சாலைகளிலே சாக்கடை நீர் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை சொல்கிறேன், ஓடும். ஆனால் இன்றைக்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடும் நம்முடைய அயராத முயற்சியின் காரணமாகவும் இன்றைக்கு நம்முடைய தெருவில் ஒரு குப்பை தொட்டி கூட கிடையாது. வீடுதோறும் தினமும் காலையிலே 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக இந்த பகுதியில் மாநகராட்சியினுடைய தூய்மை வாகனத்தின் மூலமாக குப்பைகளை நாம் வீடுக்கு வீடு சென்று சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுவும் மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பிரித்து வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். மக்கக்கூடிய குப்பைகளை மறுசுழற்சி செய்து அந்த குப்பையை அழிக்கும் விதமாக அதை நுண்ணுயிர் உரம் தயாரிக்கும் மையத்திற்கு, மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மையத்திற்கு அனுப்பி அதை உரமாக மாற்றி இயற்கை விவசாயிகளுக்கு இலவசமாக தந்து கொண்டிருக்கின்றோம். மக்காத குப்பைகளை, பிளாஸ்டிக் கழிவுகள் போன்றவற்றை வேறு விதமாக பயன்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு சாலை பணிகள் போன்ற பயன்பாடுகளுக்கு அதை அனுப்பி வைத்து இங்கு மாநகராட்சியிலே குப்பையே இல்லை என்கின்ற ஒரு நிலையை உருவாக்க ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு முயற்சியை நாம் இங்கு மேற்கொண்டிருக்கின்றோம்.